Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. கேரளாவில் பாபநாசம் படம் பாணியில் சகோதரியை கொலை செய்து புதைத்த சகோதரன் கைது செய்யப்பட்டுள்ளார். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்திற்குட்பட்ட மாதாரிகுளம் அருகே பூங்கா பகுதியைச் சேர்ந்தவர் ரோஷம்மா. இவர் கடந்த புதன்கிழமையில் இருந்து மாயமானார். உறவினர்கள் பல இடங்களில் தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியாத நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்போது ரோசம்மாவின் சகோதரனான பென்னி என்பவரிடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். தொடர்ந்து பென்னியை கைது செய்த போலீசார் கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தினார்கள். அப்போது பென்னி ரோசம்மாவை சுத்தியலால் அடித்து கொலை செய்து அவரது சடலத்தை வளாகத்திலேயே புதைத்திருப்பது தெரிய வந்தது. உடனடியாக போலீசார் சடலத்தை கேட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பினார்கள். கணவரை பிரிந்து வாழ்ந்த ரோசம்மாவுக்கும் பக்கத்து வீட்டில் வசிக்கும் பென்னிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்ற பென்னி சுத்தியலால் தலையில் அடித்ததில் ரோசம்மா உயிரிழந்து விட்டார். இதையடுத்து பாபநாசம் படம் பாணியில் பென்னி தனது வீட்டின் பின்புறம் குழி தோண்டி புதைத்துள்ளார். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.